தமிழகத்தில் இந்த பாசிச திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தின் கீழ் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இன்னைக்கு திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யறத அவர்கிட்ட இன்ன காரணத்துக்காக கைது செய்யறோம்னு சொல்லணும், அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இன்னும் உங்க மர்சி இல்ல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் இன்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கறத சொல்லணும், அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும். உறவினர் இல்லைன்னா த்ரூ செல்லு மெசேஜ் அது மூலமா சொல்லணும். ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் கீழ் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு நீதிமன்ற பெயில்ல அவர் ரிலீஸ் பண்ணிருக்கு, அவருக்கு பெயில் கொடுத்திருக்கு. ஆக இந்த அரசாங்கம் எங்க போய் கொண்டிருக்கோம்? நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத வன்முறைவாதி தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம். மாண்புமிகு பிரதமரை பீஸ் ஆக்குவீங்களா? என்ன நபர்? ஒரு காட்டு மிராண்டில தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி, அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைன்னு அர்த்தம். மந்திரி சபையிலிருந்து முதல் நீக்கி இருக்கணும். நாகரிகமான முதல்வர் சொன்னா, இந்திய இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எத்தனாவது என்கவுண்டர்? 3வது. ஏன்? அதாவது இவங்க சொல்ற கதை சோசியல் மீடியால விளையாட்டா ஒருத்தர் எழுதிருக்காரு. டேய், உங்க கதையவாவது மாத்தி எழுதுங்கடா, எல்லாத்துக்கும் ஒரேயா? அவங்க கையில இருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க, அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க, ஆயுதத்தை எங்க பதிக்கினார்னு காட்டுமாங்க. ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்க்கு எதிராக தாக்குவார், அதனால கொன்னுட்டோம்னு கதை. அதே கதை, சேம் ஸ்டோரி. திருவேங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நேத்திக்கு. ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு. ஒண்ணு, தாமோ அன்பரசன் மந்திரியா இருக்க லாயக்கு இல்லாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பீஸ் ஆக்குவேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. How he is allowed? அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார்? முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார்? முதலமைச்சர் மாண்புமிகு பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும்னு பேசினது ஒப்புக்கிறாரா? உடன்படுறாரா? ஆகவே இது மோசமான ஒரு அரசாங்கம். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, சட்டம் ஒழுங்கை, நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கு.